அன்பினர்களே, காசாவில் ஒரு அமைதி நிலவி வந்தாலும் அங்கு நடந்த இனப்படுகொலையை பற்றி துருக்கியின் இஸ்தான்புல் நகரத்தில் ஒரு சர்வதேச சட்ட வல்லுநர்கள் மூலமாக ஒரு விசாரணை நடந்து வருகின்றது. 26ஆம் தேதி வரையும் 4 தினங்களாக அந்த விசாரணை நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று லெபனான் முழுவதும் பல வகையான இடங்களில் இஸ்ரேலின் வெறிபிடித்த விமான தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. பல மக்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். 4 நரபலி அங்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான உலகம் முழுவதும் கண்டனம் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதியை இஸ்ரேலுடன் இணைப்பதற்கான ஒரு மசோதாவை இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது குறித்து அமெரிக்க துணை தலைவர் பான்ஸ் ஒரு முட்டாள்தனமான என்றும் சொல்லுகிறார். அவங்க பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் மாற்றுறது தானே, அப்படித்தான் அவர் சொல்லுவார். பார்க்கலாம். நாடு முழுவதும் பல பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களை லெபனான், இப்ப நான் அந்த செய்தி லெபனானுக்குரியது. லெபனான் நாடு முழுவதும் பல பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களில் 4 பேர் கொல்லப்பட்டும் பலர் காயமடைந்தும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய ஒரு நாளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இன்றும் லெபனான் முழுவதும் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளானதால் மேலும் 2 பேர் மரணித்திருக்கின்றார்கள். தெற்கு நகரமான நபாதிய அருகில் உள்ள டபுள் சாலையில் ஒரு கார் மீது இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. அதுவும் இன்று நண்பகல், வெள்ளிக்கிழமை நண்பகல் வாக்கில் நடைபெற்ற செய்தியாக. தாக்குதலில் 2 பேர் வீரமரணம் அடைந்துள்ளனர் என்றும் 2 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. அப்படியானால் ஹிஸ்புல்லா மீதுதான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்க வேண்டும். இந்த தாக்குதல் பற்றி இன்னும் முழுமையான தகவல் வெளிவரவில்லை என்பதையும் நாம் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். வெள்ளிக்கிழமை காலை தொடர் நண்பகல் வரை எல்லை, அதாவது தெற்கு எல்லை நகரமான கியாமில் 2 முறை அகழ்வாராய்ச்சி இயந்திரத்தை குறிவைத்து 2 ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெற்கு லெபனானில் உள்ள செய்தி ஒன்று தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் அளிக்கப்பட்ட தெற்கு லெபனானில் உள்ள பகுதிகளை புனரமைக்க அல்லது மறுவாழ்வு செய்ய பயன்படுத்தப்படும் எந்த ஒரு வாகனம் அல்லது கருவியும் இஸ்ரேலிய எதிரி விமானம் ஒரு மாத காலமாக குறிவைத்து வருவதாக லெபனான் தெரிவித்திருக்கின்றது. இதற்கிடையில் வெள்ளிக்கிழமையான இன்று தெற்கு நகரமான அரப் சலீமில் துக்கம் நிலவியது. அங்கு நேற்று வியாழக்கிழமை தாமதமாக ஒரு கொடிய தாக்குதலில் ஒரு வயதான பெண் உட்பட 2 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் இதனால் தாக்குதல் நடந்த பகுதியில் கடுமையான சேதம் ஏற்பட்டது என்றும் லெபனான் உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. நேற்று வியாழக்கிழமைக்கு முன்னதாக லெபனானில் உள்ள பெகாவை குறிவைத்து இஸ்ரேலிய போர் ஜெட் விமானங்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றது. இந்த தாக்குதலில் 2 குடிமக்கள் கொல்லப்பட்டனர் என்றும் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்றும் இது ஸ்மிட்லார் நகருக்கு அருகிலுள்ள ஒரு பள்ளியிலும் பகுதியிலும் குடிமக்கள் மற்றும் மாணவர்களை பயமுறுத்தி செய்யப்பட்ட தாக்குதலாகவே லெபனான் சொல்லுகிறது. இஸ்ரேலிய எதிரி லெபனானில் முக்கியமான நாட்டில் தெற்கில் கிட்டத்தட்ட தினமும் குண்டு வீசி தாக்கி வருகின்றது. மேலும் தெற்கு எல்லையில் 5 நிலைகளில் ஆக்கிரமிப்பை பராமரிக்கிறார்கள். இது செப்டம்பர் மற்றும் நவம்பர் 2024 இடையில் 66 நாள் இஸ்ரேலிய போரை தொடர்ந்து எட்டப்பட்ட ஒரு மிருகத்தனமான இஸ்ரேலிய போராகும் என்றும் லெபனான் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய மிரல்களுக்கு மேலதிகமாக ஹெஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்க ஷியோனிச அமைப்பின் முதல் ஆதரவாளரான அமெரிக்காவால் லெபனான் அரசு முன்னெப்பதும் இல்லாத அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாக லெபனான் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க துணை தலைவர் ஜேடி வான்ஸ் இஸ்ரேல் மேற்கு கரையை இணைப்பதை நிராகரித்திருக்கின்றார். ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தை இணைப்பதற்கான நெசட் வாக்கெடுப்பை ஒரு முட்டாள்தனமான அரசியல் தந்திரம் என்றும் அவர் அழைத்திருக்கின்றார். இதை நாம் இப்படியும் பார்க்கலாம். பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் மாட்டுவது, நீ செய்யற மாதிரி செய்ய, நான் பேசுற மாதிரி பேசுவேன், அப்படி நாம எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, ஒரு ராஜதந்திரம் என்று சொல்லப்பட்டாலும் இது ஒரு போலியான ராஜதந்திரம் என்று நாங்கள் பார்க்கலாம். இஸ்ரேலிய விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக ஈரான் வெளியுறவு அமைச்சகமும் எச்சரிக்கிறது. லெபனான் தாக்குதல்களையும் கண்டிக்கிறது. மேற்கு கரையை இணைப்பதற்கான மசோதாவை இஸ்ரேலிய நெசட் அங்கீகரித்ததை ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இது ஐநா சாசனத்தின் அப்பாற்பட்ட மீறல் மற்றும் இஸ்ரேலின் காலனித்துவ மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சி நிரலின் நீட்டிப்பு என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க துணை தலைவர் ஜேடி வான்ஸ் இஸ்ரேலின் மேற்கு கரையை இணைக்கும் முன்மொழிவை தனது முட்டாள்தனம் என்று அறிவித்தாலும் அது
ஒருதலைப்பட்ச நடவடிக்கை என்றும் அவரது செயலை இன்னும் ஒரு ஈரானுள்ள ஒரு செய்தி கண்டிப்பாக அதை எதிர்த்து இருக்கின்ற பொய்யான போலிவேசம் என்று இருக்கிறையில் பாலஸ்தீன குழுக்கள் கைரோவில் கூடி போருக்கு பிந்தைய காசாவின் எதிர்காலத்தை பற்றி விவாதித்திருக்கின்றது. சர்வதேச கட்டுப்பாடு திட்டங்களை நிராகரித்து எதிர்ப்பு ஆயுதங்கள் பேச்சுவார்த்தைக்கு திறக்கப்படாத ஒரு தேசிய விஷயமாகவே உள்ளது என்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். காசாவில் இஸ்ரேலிய இனப்படுகொலையை விசாரிக்க காசா தீர்ப்பாயம் இஸ்தான்புல்லில் இறுதி அமர்வை நடத்தி வருகிறது. இஸ்தான்புல் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 4 நாள் அமரில் இஸ்ரேலிய இனப்படுகொலை மற்றும் காசாவில் சர்வதேச சட்டத்தை முறையாக மீறுவதற்கான ஆதாரங்களை மதிப்பிடுவதற்கான சட்ட வல்லுநர்கள், உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். காசா பகுதியில் இஸ்ரேல் செய்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை செயல்களை விசாரிக்கும் ஒரு சுவாதீனமான சர்வதேச முயற்சியான காசா தீர்ப்பாயத்தின் இறுதி அமர்வு வியாழக்கிழமை நேற்று முதல் இஸ்தான்புல் பல்கலைக்கழகத்தில் நடந்து வருகிறது. அக்டோபர் 26 வரை நடைபெறும் 4 நாள் பொது விசாரணையில் சர்வதேச சட்ட வல்லுநர்கள், அறிஞர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து கண்டுபிடிப்புகள் மற்றும் தொடர்ச்சியான சாட்சியங்களை முன்வைக்கின்றனர். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் மனித உரிமைகள் குறித்த முன்னாள் ஐநா சிறப்பு அறிக்கையாளர் ரிச்சர்ட் பால்க் தலைமையில் இந்த நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றது. கல்வியாளர்கள் மற்றும் மனித உரிமைகள் ஆதரவாளர்களின் கூட்டணியால் ஏற்பாடு செய்யப்பட்ட காசா தீர்ப்பாயம் சர்வதேச சட்டம், சர்வதேச உறவுகள் மற்றும் உலக ஒழுங்கு மற்றும் வரலாறு நெறிமுறைகள் மற்றும் தத்துவம் ஆகிய 3 அறைகள் வழியாக செயல்படுகிறது. அதன் இறுதி தீர்ப்பு இஸ்தான்புல் அமர்வில் முடிவில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை வழங்கப்பட்ட சாட்சியங்களில் காசாவில் முறையான அழிவு என்று பங்கேற்பாளர்கள் விவரிக்கும் உயிர் பிழைத்தவர்கள் மற்றும் நிபுணர்களின் அறிக்கை மற்றும் அதை தடுக்க சர்வதேச வழிமுறைகள் தோல்வியடைந்தது ஆகியவை அடங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தென்னாப்பிரிக்காவில் இருந்து தொலைதூரத்தில் இணைந்த டாக்டர் ஹைதர் ஈத் அல் அக்ஸா பல்கலைக்கழகத்தில் இணைந்திருக்கின்றார். நாங்கள் நக்பாவை குற்றம் சாட்டுகிறோம், பாலஸ்தீன மக்களின் காலனித்துவ இனப்படுகொலை என்ற தலைப்பில் தீர்ப்பாயத்தில் உரையாற்றும் பாலஸ்தீன அமெரிக்க சட்ட அறிஞர் நூரா எரகட், இஸ்ரேலின் நீண்டகால தண்டனை விலக்குரிமை 1948 அரசு நிறுவப்பட்டதிலிருந்து சட்ட விதில்களுக்கு என்றும் அவர் அழைப்பதை இயல்பாக்குவதிலிருந்து உருவாகிறது என்றும் வாதிடுகிறார். இனப்படுகொலையின் காலனித்துவ பரிணாமங்கள் நிவர்த்தி செய்ய தவறுவதற்காக சர்வதேச நீதிமன்றம் மற்றும் இனப்படுகொலை மாநாட்டை அவர் விவரித்திருக்கின்றார். பஸ்டன் பல்கலைக்கழக பேராசிரியர் சூசன் அக்ரம் தலைமையிலான சர்வதேச சட்டம் குறித்த சபை தற்போதுள்ள சர்வதேச சட்ட கட்டமைப்புகளில் உள்ள இடைவெளிகள் என விவரிக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துகிறது. எங்கள் ஒட்டுமொத்த சவால் இனப்படுகொலையை தடுப்பது மற்றும் நிறுத்துவது என்று மிக முக்கியமான பணிகள் முற்றிலும் தோல்வி அடைந்த சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பதற்கான என்றும் அவர் அக்ரம் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் மூத்த ஐநா உரிமைகள் அதிகாரி கிரேக் மகிபர் தலைமையிலான சர்வதேச உறவுகள் மற்றும் உலக ஒழுங்கு குறித்த சபை இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நிறுவனங்களின் பதிலை ஆராய்கிறது. இஸ்ரேலிய குற்றங்கள் நேரடியாக ஒளிபரப்புவது நடவடிக்கைக்கு வழிவகுக்கலை என்று மொஹிபர் கூறியதாகவும் ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. வட கரோலினா பல்கலைக்கழகத்தின் வரலாற்று பேராசிரியர் ஷமீல் ஐடின் தலைமையிலான வரலாறு குறித்தும் அங்கு ஆராயப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனிய மனித உரிமைகள் மையத்தின் இயக்குனர் ராஜி ஷலானி சர்வதேச நீதி அமைப்பு முன்னப்பெதும் இல்லாத தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள நேரத்தில் தீர்ப்பாயம் கூடுகிறது என்றும் பாலஸ்தீனியர்கள் சுயநிர்ணய உரிமை இல்லாமல் அமைதியை அடைய முடியாது என்றும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஆமா, இது ஒரு உண்மையிலே இந்த வரவேற்பும் துருக்கியின் இஸ்தான்புல் நகரத்தில் எதிர்வரும் 26ஆம் தேதி வரையும் இந்த இனப்படுகொலை குறித்தான விசாரணை அறிக்கை கொண்டு ஐநா மன்றத்துக்கு செல்ல போகுது. ஆமா, இதெல்லாம் போய் ஏதாவது நடக்கும் என்று பார்க்கலாம். அந்த மக்களும் பாவப்பட்ட மக்கள், அந்த மக்களும் தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு வழி புறக்கலாம் என்றும் அவர்கள் கூப்பிடுற அழைக்கும் இடமெல்லாம் செல்கின்றார்கள் தான். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் நான் அறியேன். ஆனாலும் பார்க்கலாம். இதுவும் ஒரு பெரிய ஒரு விடயம் தான், பெரிய ஒரு நகர்தான். துருக்கியின் அனுசரணையுடன் இஸ்தான்புல் நகரத்தில் நடைபெற்று வரும் தீர்ப்பாயம் சம்பந்தமான செய்திகளும் வந்திருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்வில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.